Hi friends, welcome. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா vowel pronunciations பத்தி தான் பார்க்க போறோம். vowel pronunciations பத்தி நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் லெட்டரான A ஆல்ரெடி பார்த்துட்டோம். E வந்து பார்த்தாச்சு. E க்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு சில இடங்கள்ல E முடியுது, E ல ஒரு லெட்டர் முடியுது அப்படினா அது வந்து சைலண்டா தான் இருக்கும் அப்படி சொல்லியிருந்தோம். அது வேர்ட்ஸ் என்னென்ன அப்படி சொல்லி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படினா E has no sound. E க்கு வந்து என்ன கிடையாது அப்படினா லாஸ்ட்ல முடியுற E க்கு வந்து சவுண்ட் கிடையாது. In some words, when E comes last, it has no pronunciation. So, in சில wordsல எப்போ E last வருதோ அதுக்கு எந்த வித pronunciationும் கிடையாது. Consonants or vowels will get that sound. So, which one is getting that sound means consonants. Consonants we know that has 21 letters. அந்த consonants அல்லது vowels தான் அந்த சவுண்டை வந்து எடுத்துக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏ சவுண்ட்ல வர்றதை பார்க்க போறோம். இதுல ஏன் ஏ சவுண்ட்னு கொடுத்துருக்கோம்னா இந்த வேர்ட்ல வந்து ஏவோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ஏ சவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஷேம் அப்படின்னு சொல்றது. ஷேம் அப்படிங்கும்போது ஷே அப்படின்னு அந்த ஏ சவுண்ட் தான் அதிகமாக பண்ணியிருக்கோம். இந்த இ வந்து சைலண்ட் ஆகிடுது. இந்த எம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இம் அப்படின்னு லைட்டாக முடிச்சிடும். ஷேம் இம் அப்படிங்கிறது லைட்டாக முடியுது. நேம் நே அப்படிங்கும்போது ஏ சவுண்ட் தான் அதிகமாக இருக்குது. லேம் அப்படின்னா லே ஏ சவுண்டு தான் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ சவுண்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐ வந்து டாமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஒய்ஃப் ஒய். இப்போ ஐ சவுண்டு தான் அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் இஃப் சவுண்டு வந்து என்னவா இருக்குது கம்மியாகிடுது. இ சவுண்டு வந்து சைலண்ட் ஆகிடுது. அதுமாதிரி நயன் அப்படின்னா நயன் அப்படிங்கிறது இன் அப்படின்னு முடிகிற சவுண்டு லைட்டாக தான் இருக்குது. ஐ சவுண்டு தான் அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கு ஆதிக்கம் செலுத்துது. வழக்கம் போல் இ என்னவாயிடுச்சு அப்படின்னா சைலண்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஓ சவுண்டு. ஓ சவுண்டில் நோஸ் அப்படின்னு நோ அப்படி இந்த ஓ சவுண்டு தான் என்ன ஆயிருக்கு ஆதிக்கம் செலுத்திருக்கு. இந்த எஸ் வந்து நோஸ் இஸ் அப்படின்னு சொல்லி லைட்டாக முடிஞ்சிருது. இ வந்து சைலண்ட். ஹோப் அப்படின்னா ஓ அப்படிங்க ஹோப் அப்படின்னு ஓ சவுண்டு தான் என்ன செஞ்சிருக்கு ஆதிக்கம் செலுத்திருக்கு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா யூ சவுண்டு. யூ சவுண்டு வந்து என்ன அப்படின்னா இங்கே யூ தான் வந்து ஆதிக்கம் செலுத்தியிருக்கும். என்ன அப்படின்னா ரூல் அப்படிங்கும்போது ரூ யூ சவுண்டு தான் என்ன செஞ்சிருக்கு டாமினேட் பண்ணியிருக்கு. இல்லை எல் அப்படிங்கிற சவுண்டு லைட் ஆயிடுச்சு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சைலண்ட் ஆயிடுச்சு. ஜூன் அப்படின்னா ஜூன் அப்படிங்க யூ சவுண்டு தான் அதிகமாக இருக்கு. என் அப்படிங்கிற சவுண்டு வந்து கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி ஜூட் அப்படின்னா ஜூ யூ சவுண்ட் அதிகமாக இருக்கு. இட் அப்படிங்கிற சவுண்டு கம்மியாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து இ சைலண்டாக உள்ள ஒரு சில வேர்ட்ஸு. உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.